வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்டரை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். டி.கே. ரத்தினம் பிள்ளை அப்படிங்கிறவர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. இதில் என்ன ஆச்சரியம், சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இவர் வெறும் 10 ரூபாய்க்கு தான் வைத்தியம் பார்த்துருக்காரு. 1959 இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இவர் ஓப்பன் பண்ண புதுசில் வெறும் 2 ரூபாய்க்கு மக்களுக்கு வைத்தியம் பார்த்துருக்காரு. அவருக்கு 3 பொண்ணு 1 பையன் இருக்காங்க. அவர் 96 வயசில் இறந்துருக்காரு. தன்னோட இறுதி வரைக்கும் அவர் மருத்துவ பணியை வந்து விடவே இல்லை. நிறைய மக்கள் இவரோட மருத்துவ பணியில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நிறைய மக்களோட உயிரையும் காப்பாற்றிருக்காரு. நிறைய பேரால் ப்ரைவேட்டுக்கு போக முடியாது, நல்ல டாக்டர் வந்து யார் அப்படிங்கிறது தெரியாது, எக்கச்சக்கமாக பணத்தை கொட்டுற அளவுக்கும் அவங்ககிட்ட பணம் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப ஒரு சிறந்த டாக்டராக இருந்து 10 ரூபாய்க்கு தன்னோட சேவையை பல வருஷமாக வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் அப்படின்னு தெரியாது இல்லையா? நம்ம என்னதான் நம்ம ஃப்ரீயாக செஞ்சாலும் இல்லை விலை கம்மியாக செஞ்சாலும் போக போக நம்ம மனுஷனுக்கு வந்து ஆசை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நிறைய சம்பாதிக்கணும், பெரிய கிளினிக் கட்டணும், நம்மளுக்குன்னு ஒரு தனி இடத்த பதிச்சுக்கணும் அப்படின்னு நிறைய காசு வந்து ஆசைப்படுவோம். ஆனால் அப்படி இருக்கிறப்ப எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு வந்து மக்களோட உடம்பு குணமாகிறது தான் ரொம்ப முக்கியம் காசை விட அப்படின்னு நினச்சிட்டு 10 ரூபாய்க்கு வந்து பல மக்களோட உயிரை வந்து காப்பாற்றிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம லாக்டவுன் டைமில் கொரோனா பீரியடில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து கடை கட்டி விட்டுருக்காரு. அப்போ அங்கே இருக்கிற யார்கிட்டையுமே இவர் வாடகை வாங்கவே இல்லையா. சிறந்த டாக்டராக நிறைய பேரோட உயிரையும் காப்பாற்றிருக்காரு. ஒரு சிறந்த மனிதாபிமானம் உள்ள மனிதனாகவும் இவர் இடம் பெற்றிருக்காரு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. வேறு வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பற்றி நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.